ஹலோ தம்பி, காலை வணக்கம். நான் தான் உங்கள் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன். சொல்லுங்க ஓனர். ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு 5ஆம் தேதி ஆச்சு, வாடகை ஒன்றும் போடல, அதான் ஞாபகப்படுத்தலாம் கால் பண்ணேன். வாடகையா? அமுச்சு விட்றேன் ஓனர். இன்னைக்கு சம்பளம் போட்டுருவாங்க, போட்டு அமுச்சு விட்றேன் ஓனர். ஓகேப்பா. நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய வழக்கு. ஹலோ தம்பி, சொல்லுமா. சம்பளம் போட்டாங்களாப்பா? அம்மா என்ன சம்பளம் போடலாமா? சம்பளம் போட்டா காசு போட்டு விட்றேன். சம்பளம் போட்டா கொஞ்சம் பணம் அனுப்புப்பா, செலவுக்கு காசு இல்ல. மத்திய பிரதேசம். ஹலோ தம்பி, அந்த வாடகை மட்டும் போட்டுவிடுப்பா. ஓனர் என்ன சம்பளம் போடலாம் ஓனர். போட்டோன்னே அமுச்சுட்றேன் ஓனர். உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். சம்பளம் போட்டோன்னே அமுச்சுட்றேன் ஓனர். சரிப்பா. சரி ஓனர். அம்மா என்னம்மா நீ, உனக்கு புரியுதா இல்லையாம்மா? இன்னும் சம்பளம் போடலாமா? போட்டோன்னே அமுச்சு விட்றோம்மா. ஏமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? என்ன சும்மா காசு காசு காசுங்கிற? சம்பளம் போட வேணாமா? போட்டோன்னு தான் கொடுப்பாங்க. சும்மா காசு காசு காசுன்னு. நான் தானே காசு கொடுத்தேன், அவன் காசு கொடுத்த மாதிரி பேசுறான். மணி 10 ஆகுது, இன்னும் என்ன சம்பளம் போடாம வச்சிருக்கீங்க? நீங்க போனதுனால எவனுக்கோ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சே, ஒரு 10 நிமிஷம் லேட்டானா என்னென்ன பேச்சு பேசுறானுங்க. அப்பாடா, சம்பளத்தை போட்டாங்கடா. முதல்ல எல்லாருக்கும் அனுப்பி விட்டு அப்புறம் பேசிப்போம். மெசேஜ் வருது. 20,000 டெபிட்டா? ஏடா காசை பிடிச்சிட்டீங்க? ஐயோ டேய், ஹலோ ஹலோ சார். சார் ஒன்றும் இல்லை சார், அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 பணத்தை பிடிச்சிட்டாங்க. ஆமாம் சார். எதுக்கு பிடிச்சிங்க சார்? கொஞ்சம் அது என்னன்னு சொல்ல முடியுமா? அக்கௌண்ட்லேருந்து காசை பிடிச்சிட்டாங்களா? தோரம் சார் ரூபா. உன் பேர் என்ன? தம்பி, ஏதாவது எஜுகேஷன் லோன் தான் வாங்கியிருந்தீங்களா? ஆமாம் வாங்கியிருந்தேன். அப்பா, லோன் வாங்கினா டைமுக்கு காசு கட்ட மாட்டீங்களா? அதான் எடுத்துருக்காங்க சார். அதுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் சார். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் பாட்டில் பிடிச்சிட்டீங்க சார். யோ, லோன் நீ ஒழுங்காக கட்டாமல் விட்டு என்கிட்ட சாப்பிட்டு இருக்க சார். அது எப்படி சார் உங்களை? ஹலோ யோ, எதாக இருந்தாலும் ஹோம் பேஸ்லேருந்து பேசிக்கையா? வையா போன. ஹலோ சார். ஹலோ ஹலோ தம்பி. ஓனர் கேக்குதா? கேக்குதுப்பா. ஹலோ ஓனர் கேக்குதா? ஓனர் கேக்குதுப்பா. ஹலோ ஹலோ ஓனர். ஏய் கேக்குதுடா. டேய் கேக்குதுடா நல்லா. டேய் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்துருக்கேன். ஹலோ ஹலோ ஓனர். ஹலோ மா நான் அனுப்புறேம்மா. டென்ஷன் ஆக்காதம்மா. இல்லை சம்பளம் போடலாமா? நான் அனுப்புறேம்மா. வந்தோடனே அனுப்புறேம்மா. ப்ளீஸ்மா, டென்ஷன் ஆக்காதம்மா. வைமா. ஹலோ மச்சான், ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஒரு 10,000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, கிடைக்குமாடா? மச்சான் கரெக்டான டைம் கால் பண்ணியிருக்கா. கரெக்டாக கால் பண்ணியிருக்கேன். நானும் உங்கள் மச்சான் வண்டியில் போயிட்டு இருந்தோம். அந்த போலீஸ்கார நாகராஜா இருக்கான்ல, பிடிச்சிட்டான். 500 கொடுத்தா தான் வெளியே விடுவேன்றான்டா. ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான்டா. ஒரு 500 அனுப்பிச்சுட்றா. கொஞ்சம் விட்டு வந்துடுறேன். சைடா போன நாயே. கட் பண்ணிட்டான். காசு தானே கேட்டோம். மச்சி ஒன்றும் இல்லை, ஒரு 5,000 கிடைக்குமா? 1 வீக்கில் கொடுத்துட்றேன்டா. மாப்பிள்ள ஒரு சின்ன எமர்ஜென்சிடா. ஒரு 8,000 கிடைக்குமா மச்சான்? இல்லைடா, நான் ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றேன் ரிட்டன். இல்லை ஒரு 4,000. மாப்பிள்ள வந்துட்டு ஒரு 2,000 இல்லையாடா? இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு 2,000 கொடுக்க முடியாது உன்னால. ஒரு எமர்ஜென்சி தானடா கேட்குறேன். டேய் மச்சி ரொம்ப உடம்பு சரியில்லடா. ஒரு 3,000 இருந்தால் கொடுறா மச்சான், ப்ளீஸ்டா. ஒரு வாரத்தை திருப்பி கொடுத்துட்றா மச்சான், ப்ளீஸ்டா. டேய் ஹலோ ஹலோ ஹலோ. டேய் சொல்கிறா, கால் பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைடா, இந்த இது பணம் தேவைப்படுச்சு, அதுக்கு தான்டா கால் பண்ணேன். அப்படியா? எவ்வளோடா வேணும்? ஒரு 20,000 ரூபா தேவைப்படுச்சு மச்சான். அப்படியா? இல்லைடா, என்கிட்ட கையில் தான் காசு இருக்குது. இப்போ நான் ஒரு 1 மணிக்குள்ளே கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிடுறியா? மச்சான் டேய் மச்சான், ஒரு 15 நிமிஷத்தில் வந்துகிட்டே இருக்கேன் மச்சான். ரொம்ப அர்ஜென்ட் மச்சான், எங்கேயும் போயிடாதடா. சீக்கிரம் வந்துடும்டா. டேய் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. வந்துடுறேன்டா.
ஏடா வண்டியில பெட்ரோல் இல்ல. ஓனர் 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 காசுக்கு தான் ஓனர் போயிட்டு இருக்க ஓனர் வந்துகிட்டே இருக்க ஓனர். பத்தியா என்கிட்டயே வேலையை காட்டுற. உங்களை மாதிரி நான் எவ்வளவு பேர்த்த பார்த்துருக்கேன். டேய் தம்பி, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. இதோ ஃபோனு டவர்லன்றது, ஃபோனு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்றது, இதோ அமௌண்ட் எடுக்க போயிட்டுன்றது, இதோ அமௌண்ட்டை போட்டு விட்டுன்றது, இதோ வீட்டுக்கு கீழே வந்துட்டுன்றது, எத்தனை கதெல்லாம் விடுவீங்க? டேய் தம்பி, உனக்கு 10 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ள அமௌண்ட் வரலன்னு வையேன், இன்னைக்கு நைட்டே வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாம் ஓடிடுறீங்க. ஹலோ 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 ஓனர் 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 ஏன் ஓனர் டார்ச்சர் பண்றீங்க? பணம் எடுக்க தான் ஓனர் போயிட்டு இருக்கேன். போயிட்டு பணத்தை எடுத்து நேரா வீட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போன ஓனர். ப்ளீஸ் ஓனர், ப்ளீஸ் வாங்கி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னும் பணம் அனுப்பலையாடா நீ? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சும்மா சும்மா வாடா கேட்க முடியும்? இவ்வளவு செலவு இருக்கு, திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பணம் அனுப்புடா. நேற்று ஸ்னாப் லொக்கேஷனில் நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் மாதிரி காமிச்சது இல்லைன்றியா நீ? அதுக்கப்புறம் கோஸ்ட் மோடுக்கு போயிடுச்சு எப்படி? நான் பார்த்தேன்றதுல நீ இல்லை சாதிக்கிறேன், எனக்கு புரியலையே. சி போனவை. இப்போ நான் ஒரு 1 மணிக்குள்ள கிளம்பிடுவேன், அதுக்குள்ள வந்து வாங்கிட்டு போயிடுறியா? சார் 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 ரொம்ப நன்றி சார். சீக்கிரம் போங்க சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார், அதனால தான் கேட்டேன். நல்ல டைம்ல உதவி செஞ்சீங்க சார். ப்ளீஸ் சார் போங்க சார், போங்க சார், போங்க சார். அப்படியே ரைட் போங்க சார், ரைட் போங்க சார். சார் நான் லெஃப்ட் இருக்கணும் சார். இல்ல சார் சார் ரைட் போங்க சார். ப்ளீஸ் லெஃப்ட் போறோம் சார். லவ்வருக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால சார் எமர்ஜென்சி ரைட் போங்க சார், போங்க சார். ஐயோ என்ன சார் ஸ்பீடா போவாதீங்க சார். பிஸியா சார் வண்டி. இல்ல சார் யாரும் உங்களால ஓட்ட முடியாது சார், என்னன்னா சார் தெரியும். ஐயோ சார் எனக்கு போங்க சார். இல்ல சார் எனக்கு தான் சார் எவ்வளவு சீக்கிரம் போங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நான் வந்துறேன் சார். ப்ளீஸ் அர்ஜென்ட் சார், எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் சார். சார் ஐயோ வண்டி நிப்பாட்டு. ஐயோ சார் சார் லவ் சார் ரொம்ப யாரை போதும் தெரியல. சை நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஏன் இங்க வந்தா? காலையில இருந்து உனக்கு மாத்தி மாத்தி எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் ஒரு ஃபோன் கால் கூட எடுக்கல? இல்ல புரியுது, நான் ஒரு இது ஆபீஸ்ல இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல இந்த ட்ரெஸ்ஸோட ஆபீஸ் போனியா? இல்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு. டேய் ஏன் இப்படி பச்சையா போய் சொல்ற? எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பேன், ஒரு காலையாவது எடுத்தியா? சொல்லு. முன்னாடி எல்லாம் ஆசையா பேசலான்னு கால் பண்ணா எப்படா கட் பண்ணலான்ற மாதிரியே பேசுவேன். அதுக்கப்புறம் கால் பண்ணா எடுக்கிறது கூட இல்லை. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ஹார்ட் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண? வெறும் ஜிஎன், ஒரு ஹார்ட் கூட இல்லை. ஒரு ஹார்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? சரி அதெல்லாம் விடு. இப்போ நீ என்கிட்ட ஏன் கால் எடுக்கலன்ற பதில சொல்லி ஆகணும். முதல்ல பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு நீ எங்க வேணாலும் போ. இப்பவே பதில் சொல்லு. பதில் சொல்லாம என்கிட்ட இங்க பலன். டேய் கூட நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்? அம்மா உன் பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டாமா, தொலைச்சிட்டா. Yes. I will be there within 5 minutes. Yes. I don't. என்னடா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? இல்லை அது ஒன்றும் இல்லைடா, இந்த இது பணம் கேட்டிருந்தேனே சார், டைமுக்குள்ளே வர சொல்லியிருந்தில்ல, இல்லைனா வெளில போய்ட்டுன்னு சொன்னீங்களா? சார் அதுக்கு தான் வேகமாக வந்தேன். சார் அந்த அமௌண்ட்டை எடுத்துருவா மச்சான், போ மச்சான். பணமா? எந்த பணம்? டேய் அதான் இந்த நான் வந்து எமர்ஜென்சின்னு பணம் கேட்டிருந்தேனே, நீ கூட வந்து கையில் தான் இருக்குது, நான் வெளில போகிறதுக்குள்ள வந்து வாங்கிக்கடான்னு சொன்னீங்கடா, அந்த அமௌண்ட் மச்சான். ஓ அந்த பணமா? அதை நான் அப்போயே உனக்கு ஃபோன் பேல அனுப்பிட்டேன்டா. அனுப்பிட்டு உனக்கு மெசேஜும் போட்டேன், பார்க்கலையா நின்று? ஃபோன் பேல அனுப்பிட்டியா? புரியல மச்சான், நீ தான் ஃபோன் பேல இல்லை கையில் தரேன் அப்படின்னு சொன்னீங்களா மச்சான்? கையில் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அதுலேயே பேலன்ஸ் இருந்துச்சு. நீ வேற ஏதோ எமர்ஜென்சி சொன்னியா, அப்போ உடனே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி உனக்கு மெசேஜ் போட்டுவிட்டேன். வண்டியை வேற அமுகு